அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ரமேஷ்குமார். எனக்கு தற்போது 19 வயது ஆகிறது. எங்கள் வீட்டில் நானும் எனது அப்பாவும் மட்டும்தான். என் அப்பாவின் பெயர் மூர்த்தி. நான் பிறக்கும்போதே எனது அம்மா இறந்துவிட்டார். பிறகு என் அப்பா தான் என்னை சந்தோஷமாக வளர்த்தும் வந்தார். நான் வேண்டுமென்று எது கேட்டாலும் அவர் இல்லை என்று சொன்னது கிடையாது. எனக்கு எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுத்தார். தாயில்லாத குறை தெரியாத அளவிற்கு எனது அப்பா என்னை சந்தோஷமாக வளர்த்து வந்தார். இப்படி இருக்க நான் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரி படிக்க வெளி மாநிலமான ஹைதராபாத் எனும் ஒரு ஊருக்கு செல்லலாம் என ஆசைப்பட்டேன். ஆனால் என் அப்பாவிற்கு என்னை அனுப்பவே மனவில்லை. நானும் என் அப்பாவும் மட்டுமே வீட்டில் வாழ்ந்து வந்ததால் என்னை அவர் கண்முன்னே பார்த்து கொள்ள வேண்டுமென என்னை அனுப்ப மறுத்துவிட்டார். அதனால் அவருக்கு நான் வெளியே சென்று படிப்பது பிடிக்கவில்லை. எனது அப்பா அவருக்கு தெரிந்த ஒருவரிடம் பேசி எனக்கு இந்த ஊரிலேயே ஒரு நல்ல கல்லூரியில் சீட் வாங்கி தருவதாகவும் கூறினார். ஆனால் ரமேஷோ, நான் ஹைதராபாத்திற்கு சென்று படித்தால் எனக்கு நல்ல அனுபவம் கிடைக்கும், அது மட்டுமில்லாமல் நல்ல வேலை மற்றும் நிறைய சம்பளமும் வாங்கலாம் என்றும் கூறினார். உடனே ரமேஷுடைய அப்பா, பணம் எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைப்பா, உனக்கு ஹைதராபாத் படிக்க தான் ஆசைன்னா கண்டிப்பாக போய் படி. ஆனால் உனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். உனக்கான முடிவை நீ தான் எடுக்கணும். நல்லது எது கெட்டது எதுவோ அதை நீயே தெரிஞ்சுக்கணும். உன்னோட விருப்பத்துக்கும் உன்னோட முடிவுக்கும் நான் எப்போவுமே உனக்கு ஒரு துணையாக இருப்பேன். ஆனால் நீ ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இரு. ஏன்னா நீ புதுசாக ஒரு ஊருக்கு போகிற, உனக்கான புது வாழ்க்கையை ஆரம்பிக்கவும் போகிற. அதில் நீ நிறைய விஷயங்களை கடக்க வேண்டியது இருக்கும். நல்லவங்க கெட்டவங்க எல்லாரும் இருப்பாங்க. அவங்க எல்லாம் நீ சமாளித்து வாழணும். சில பேர் உன் வாழ்க்கையோட பாதையவே மாற்றி விடுவார்கள். உனக்கான சவால்கள் நிறைய இருக்கும். அதை நீ அந்த ஊரில் போய் கற்றுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் நீ தான் அதை சமாளிக்கணும். அது நல்லதோ கெட்டதோ, அது மாதிரி நீ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. நீ எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த அப்பாவோட தன்மானத்துக்கும் எந்த கலங்கமோ வராத அளவுக்கு பார்த்துக்க என்று கூற, அப்பா நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்கப்பா, கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது தான் நான் நிறைவேற்றி காட்டுவேன். என்னைய நீங்கள் நம்பலாம். நான் எந்த ஒரு தப்பான வேலையும் செய்ய மாட்டேன். நீங்கள் எதை நினைச்சியும் கவலைப்படாதீங்க என்று தன் அப்பாவிற்கு ஆறுதல் கூறி இருவரும் கட்டி அணைத்தும் கொண்டனர். இப்படி இருக்க ரமேஷும் ஹைதராபாத்திற்கு சென்றான். அங்கு சென்று கல்லூரியில் சேர்ந்து கல்லூரிக்கு புறப்படவும் ஆரம்பித்தான். 3 நாட்களுக்கு பின்பு ரமேஷுடைய அப்பா ரமேஷுக்கு கால் செய்து நலம் விசாரித்தார். அவரிடம், நான் கல்லூரியில் சேர்ந்து விட்டேன். நான் மேலும் நன்றாக படிக்க பக்கத்திலுள்ள ஒரு டியூஷனுக்கு செல்லலாம் எனவும் இருக்கிறேன் என்று கூறிவிட்டு, சரி எனக்கு வேலை இருக்கிறது, நான் அப்புறமாக பேசுகிறேன் என காலை கட் செய்து விட்டான். அவன் தங்கியிருக்கும் விடுதிக்கு பக்கத்திலேயே ஒரு பெண் டியூஷன் எடுப்பதாக அவனுக்கு சக நண்பர்கள் கூட அங்கே சென்று டியூஷனிலும் சேர்ந்தான். அவருடைய அந்த டியூஷன் டீச்சருடைய பெயர் சத்யா. அவருக்கு 28 வயது ஆகிறது. திருமணம் ஆகிவிட்டது. கணவனின் பெயர் விக்ரம். அவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் மேனேஜராக வேலை செய்கிறார். அவர் எப்பொழுதுமே பணத்தின் மேல் மட்டுமே ஆர்வம் கொண்டவர். பெரும்பாலான நேரங்களில் ஆஃபீஸில் மட்டுமே இருப்பார். தூங்குவதற்கு மட்டுமே வீட்டிற்கு வருவார். இப்படி இருக்க ரமேஷ் சத்யாவின் வீட்டிற்கு டியூஷன் வர ஆரம்பித்தான். அவன் ஆரம்பத்தில் நன்றாகவும் படிக்கவும் ஆரம்பித்தான். அவன் மனதில் தான் சம்பாதித்து தன்னை கஷ்டப்பட்டு வளர்த்த அப்பாவை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என நன்றாக படித்து வந்தான். அவன் வெளியே எங்கும் சுற்றுவது கிடையாது. படிப்பில் மட்டுமே ஆர்வம் கொண்டும் இருந்தான். ரமேஷும் சத்யாவும் ஒரு நண்பர்கள் போல ஆகினர். சத்யாவிற்கு திருமணமாகி 1 வருடம்தான் ஆகிறது. சத்யாவும் ரமேஷும் அவர்களை அனைத்தையும் பகிர்ந்து கொள்ளவும் ஆரம்பித்தனர். அப்பொழுது தன் கணவனுக்கும் எனக்கும் எதுவும் ஒத்துவரவில்லை. அவர் என்னை கண்டுகொள்வதும் கிடையாது. வேலை மற்றும் பணத்தில் மட்டுமே ஆர்வம் கொண்டவராக இருக்கிறார் என்று சத்யா தன் கவலையினை ரமேஷிடம் கூறினார். இப்படி இருவருமே பழகி வர நாளடைவில் சத்யாவிற்கு ரமேஷின் மேல் ஒரு தவறான எண்ணம் தோன்றவும் ஆரம்பித்தது. ஆனால் ரமேஷ் அதனை கண்டுகொள்ளவில்லை. அவன் ஆர்வம் முழுக்க படிப்பில் மட்டுமே இருந்தது. சத்யா ரமேஷுக்கு டியூஷன் எடுத்து கொண்டிருக்கும் போது திடீரென விக்ரம் சத்யாவை கோபத்துடன் தன் அறைக்கு அழைத்தான். விக்ரம் சத்யாவிடம் ஏதோ ஒரு ஃபைலை காணவில்லை என சண்டை போடவும் ஆரம்பித்தான். உன்னிடம் அந்த ஃபைலை பத்திரமாக நானே வைக்க சொன்னேனே, நீ எங்கேயோ தூக்கி போட்டுட்ட என்று கூற, உடனே சத்யாவோ, இப்போ ஏன் நீங்கள் இப்படி கத்துறீங்க, வெளியில் ரமேஷ் உட்கார்ந்துருக்கான், அவன் ஏதாவது நினைக்க போகிறான் என்று கூறினாள். அவனுக்கும் கேட்கட்டுமே, ஒரு ஃபைலை கூட பத்திரமா பார்த்துக்க முடியல, நீ என்ன லட்சணத்தில் இருக்கேன்னு அவனுக்கும் தெரியட்டும் என சத்யாவை அசிங்கப்படுத்தும்படி ரமேஷ் பேசவும் ஆரம்பித்தான். உடனே சத்யாவோ கோபப்பட்டு,
ஏன் இப்படி பேசுகிறீங்க? நான் நீங்கள் இப்படி பேசுகிற அளவுக்கு என்ன செஞ்சேன் சொல்லுங்கள் என்று கேட்க, அந்த ஃபைல் மட்டும் எனக்கு கிடைக்கலனா எனக்கு பிஸ்னஸில் நிறைய பணம் லாஸ் ஆகுது. அதை நீ நினச்சா கூட பார்க்க முடியாது என்று கூற, உடனே சத்யா கோபப்பட்டு, எப்போ பார்த்தாலும் பணம் 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 தானா? அதை தவிர உங்களுக்கு வேற என்ன தான் தெரியும் சொல்லுங்க என்று சத்யா கோபத்துடன் கேட்க, உடனே விக்ரமோ, ஆமாம், நான் பணத்தை மட்டும்தான் நேசிக்கிறேன். அதில் என்ன தப்பு இருக்குது? நம்ம இது வாங்கணும்னாலும் நமக்கு எது வாங்கினாலும் நமக்கு பணம் கண்டிப்பாக தேவை. அதில் என்ன தப்பு இருக்குது என்று விக்ரம் கேட்க, உடனே சத்யாவோ, அதில் எந்த தப்பும் இல்லை, ஆனால் உன் மனைவியை விட நீ அந்த பணத்தை தான் அதிகமாக நேசிக்கிற என்று கூற, இருவருக்கும் வாக்குவாதம் முற்ற ஆரம்பித்தது. ஆமாம், நான் உன்னை கல்யாணம் பண்ணது தப்பு. எனக்கு பணம் மட்டும்தான் முக்கியம். உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல என்று அங்கிருந்து கிளம்பி விட்டான். சத்யாவும் என்ன சொல்வது என்று தெரியாமல் அழுவதற்கு ஆரம்பித்தாள். பிறகு தன் அறையிலிருந்து சோகமாக வெளியே வந்து ரமேஷின் பக்கத்திலும் அமர்ந்தாள். பிறகு அவள் சோகமாக இருப்பதை நினைத்து சத்யாவை எப்படியாவது சந்தோஷப்படுத்த வேண்டுமென சத்யாவிடம் சிரித்து அவளை கிண்டல் செய்ய ஆரம்பித்தான். அவளும் சிறிது நேரத்தில் பிறகு சகஜமாக அவளுடன் சிரித்து பேசவும் ஆரம்பித்தாள். ரமேஷுக்கு சத்யாவை மிகவும் பிடிக்க ஆரம்பித்தது. அவளுடன் இருந்த நெருக்கம் மேலும் அதிகமாக ஆரம்பித்தது. சத்யாவிற்கும் அவள் எதிர்பார்த்த சந்தோஷம் விக்ரமிடமிருந்து கிடைக்கவில்லை. அவளுக்கு அதை அனைத்துமே ரமேஷ் கொடுத்தான். பிறகு ரமேஷுக்கும் சத்யாவிற்கும் இடையே ஒரு விதமான காதல் ஏற்பட்டது. அந்த காதலே கடைசியில் ரமேஷுக்கு அழிவை உண்டாக்கியது. ரமேஷ் சத்யா வீட்டிற்கு டியூஷன் வர இருவரும் ஒன்றாக அமர்ந்திருந்தனர். சத்யா பாடம் சொல்லிக் கொடுக்கவும் ஆரம்பித்தாள். இருவரும் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக உட்கார்ந்திருந்தனர். இருவரும் உணர்ச்சியின் எல்லைக்கு செல்ல, கொடூரமாக இருக்கும் தன்னை அறியாமலேயே தனிமையில் இருக்கவும் ஆரம்பித்தனர். இவர்கள் இப்படி இருக்க, ரமேஷ் தான் படிக்கும் கல்லூரியில் ஸ்ரீ கலா என்னும் ஒரு பெண்ணை காதலித்து வந்தான். ஸ்ரீ கலா ரமேஷின் மேல் உயிரையே வைத்திருந்தாள். தான் உலகமே ரமேஷ் தான் என அவள் நிலைத்தும் இருந்தாள். ஆனால் ரமேஷோ தான் கல்லூரி செல்லும் போது ஸ்ரீ கலாவுடன் டியூஷன் வரும்போதும் சத்யாவுடனும் தனது காதலை வளர்க்கவும் ஆரம்பித்தான். ஒரு நாள் சத்யாவுடன் ரமேஷ் தனிமையில் இருக்கும் பொழுது அதை விக்ரம் பார்த்து விட்டான். இருவரும் தனிமையில் இருந்ததை வீடியோவும் எடுத்து வைத்தும் கொண்டான். இப்படி இருக்க, மறுபக்கம் ரமேஷும் ஸ்ரீ கலாவும் அடிக்கடி சந்தித்து கொள்வார்கள். எப்பொழுதுமே ரமேஷ் தங்கியிருக்கும் விடுதியில்தான் இருவரும் சந்தித்தும் கொள்வார்கள். அப்பொழுது ஸ்ரீ கலாவும் ரமேஷும் ஒருவருக்கொருவர் பக்கத்தில் அமர்ந்திருக்க, ஸ்ரீ கலா ரமேஷுடன் பேசி கொண்டிருந்தாள். ஆனால் ரமேஷோ அதை கண்டுகொள்ளாமல் செல்போனில் யாரிடமோ மெசேஜ் செய்து கொண்டும் இருந்தான். ஆனால் ரமேஷ் மேல் உள்ள நம்பிக்கையில் ரமேஷை ஸ்ரீ கலா எதுவும் தவறாக நினைக்கவில்லை. ஸ்ரீ கலா அவளுடன் தன் வாழ்க்கையை பற்றி பேச ஆரம்பிக்க, அவன் கண்டுகொள்ளாமல் செல்போனிலேயே நோண்டிக் கொண்டிருந்தான். அப்பொழுது இவன் ஏன் இப்படி செல்போனையே பார்த்து கொண்டிருக்கிறான் என அவளுக்கு சந்தேகம் தோன்ற ஆரம்பித்தது. ஆனாலும் அவள் கண்டுகொள்ளாமல், நாம் இப்படியெல்லாம் வாழப்போகிறோம் என அவனிடம் கேட்டு கனவு கோட்டையை கட்டினாள். பிறகு இருவருமே சந்தோஷமாக பேசவும் ஆரம்பித்தனர். அப்பொழுது ரமேஷ், என்னை தவிர நீ வேற ஏதாவது ஒரு பொண்ணை நினைச்சு பார்த்தேனா உன்னை கண்டிப்பாக நான் கொன்னுடுவேன் என்று அன்பாக அவளிடம் பேசினாள். இப்படி இருக்க, சத்யாவின் ஃபோனுக்கு திடீரென ஒரு வீடியோ வந்தது. அது என்னவென்று அவள் திறந்து பார்த்து கொண்டிருந்தாள். அந்த வீடியோவை பார்த்ததும் அவளுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. ஏனென்றால் அதில் ரமேஷும் சத்யாவும் தனிமையில் இருந்த வீடியோ இருந்தது. அவளுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. யார் இதை செய்தது என்றும் புரியவில்லை. அது மட்டுமல்லாமல், இந்த வீடியோவை நான் அழிக்க வேண்டுமென்றால் எனக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் வேண்டும், இல்லை என்றால் உன் கணவன் ஃபோனுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுவேன் என ஒரு மெசேஜும் வந்திருந்தது. உடனே சத்யா ரமேஷுக்கு கால் செய்து, உடனே வீட்டுக்கு வா, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று அழைக்க, அவரும் வீட்டிற்கு வந்தான். செல்போனுக்கு வந்த அந்த வீடியோவை காண்பித்தவுடன் அவன் அதிர்ச்சியும் அடைந்தான். இது எப்படி உன் செல்போனுக்கு வந்தது? இதை யார் எடுத்தது என கேட்க அவளுக்கும் தெரியவில்லை. ரமேஷ் கோபப்பட்டு சத்யாவிடம், இதற்கு தான் நான் முன்னாடியே நினைச்சேன், நாம் இருவரும் ஒன்றாக பழக வேண்டாம், ஒன்றாக இருக்க வேண்டாம் என. ஆனால் இப்பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனை வந்திருக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை என்று கூற, சத்யாவும் தான் இந்த வீடியோவை அனுப்பினவங்க நம்பருக்கு நிறைய டைம் கால் பண்ணேன், ஆனால் அவங்க ஃபோனே சுவிட்ச் ஆஃப்னு வருது. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நம்ம 2 பேரை தவிர இந்த வீட்டில் யாருமே இல்லை. விக்ரம் கூட வெளியூருக்கு போயிட்டார். அப்படி இருக்கும்போது இதை யார் எடுத்திருப்பான்னு தெரியலையே என்றும் கூறினார். ரமேஷிடம் சத்யா அழுது கொண்டே, இந்த விஷயம் மட்டும் விக்ரமுக்கு தெரிஞ்சால் அவன் என் மேலே உள்ள கோபத்தில் என்னை கொன்னுடுவான் என்றும் கூறினார். இப்படி இருக்க, சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் என்று ரமேஷ் தன் அறைக்கு கிளம்பிவிட்டான். அடுத்த நாள் ரமேஷுக்கு கால் செய்ய ரமேஷ் காலை எடுக்கவில்லை. சரி, ஏதாவது வேலையாக இருப்பான் என அவள் விட்டுவிட்டாள்.
இப்படி இருக்க ரமேஷின் அப்பா மூர்த்தி தன் மகன் தனியாக என்ன செய்கிறான் என்று பார்ப்பதற்காக அவனிடம் ஃபோன் செய்து நான் வருகிறேன் என்று கூறாமல் திடீரென ரமேஷ் இருக்கும் வீட்டிற்கு வந்துவிட்டார். அங்கு ரமேஷ் இரத்த வெள்ளத்தில் படுத்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அவர் பார்த்தபோது அவன் இறந்தும் விட்டான். இதை பார்த்தவுடனே அவர் அதிர்ச்சியானார். தன் ஆசை மகன் இறந்து கிடந்ததை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதற்கு என்ன காரணம், ஏன் இவன் இறந்து போனான் என்று அவருக்கு ஒன்றுமே புரியவும் இல்லை. பிறகு காவல் நிலையத்துக்கு சென்று தன் ஆசையாக வளர்த்த மகன் இறந்ததை பற்றியும் கூறினார். பிறகு இதற்கு யார் காரணம் என எனக்கு கண்டுபிடித்து சொல்லுங்கள் என ஒரு வழக்கையும் தொடுத்தார். காவல் நிலையத்திலிருந்து காவலர்கள் முதலில் அவன் படிக்கும் கல்லூரி மற்றும் அவனுடைய காதலியான ஸ்ரீ கலாவிடம் விசாரிக்க ஆரம்பித்தனர். ஆனால் ஸ்ரீ கலாவோ எதுவும் தெரியாதது போல மழுப்பிவிட்டாள். பிறகு சத்யா மற்றும் அவளுடைய கணவன் விக்ரமிடம் கேட்க அவர்களும் முதலில் எதுவும் கூறவில்லை. பிறகு அவனுடைய செல்போனில் இருந்த வீடியோவை பார்த்த காவலர்கள் இது யார் செய்தது, இதற்கு காரணம் நீங்கள்தான் என சத்யா மற்றும் விக்ரமிடம் கேட்க விக்ரம் காவலர் மிரட்டியதில் உண்மையை கூறவும் ஆரம்பித்தான். சார், எனக்கு சத்யாவை ஆரம்பத்திலிருந்தே பிடிக்கல. இவங்க நெருக்கமாக இருக்காங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். நான் கண்டுக்காத மாதிரியே இருந்துட்டேன். பிறகு இந்த வீடியோவை எடுத்து வச்சு சத்யா கிட்ட பணம் வாங்கலான்னு திட்டம் போட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த காரணத்தை சொல்லி சத்யாவை விட்டு விலகிடலான்னு நினச்சேன். உடனே காவலர் அதனால் நீ இப்போ ரமேஷை கொண்டுட்ட இல்லை என்று கேட்க சார், நான் மிரட்ட நினச்சேன், அது உண்மைதான். ஆனால் அவனை நான் கொல்லணும்னு நினைக்கவே இல்லை. கண்டிப்பாக நான் கொல்லவே இல்லை என்றும் கூறினான். ஆனால் அவன் சொல்வதை அந்த காவலர் நம்பவில்லை. அவர்கள் எவ்வளவோ கேட்டும் அவன் ரமேஷை கொலை செய்யவில்லை என்றுதான் கூறினான். சரி, இவன் உண்மையாகவே கொலை செய்யவில்தான் என அவனையும் விட்டுவிட்டனர். பிறகு காவலர் மீண்டும் ரமேஷின் அறைக்கு சென்று ஏதாவது துப்பு கிடைக்குமா என பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுதுதான் ஸ்ரீ கலாவின் கை செயினும் இருந்தது. அந்த கை செயினில் இரத்தக்கரையும் இருந்தது. இதை பார்த்த அந்த காவலர் ஸ்ரீ கலாவின் மேல் சந்தேகப்பட்டு ஸ்ரீ கலாவை விசாரணைக்கு அழைத்தனர். அவளுடைய மொபைல் ஃபோனையும் ட்ராக் செய்து பார்த்தனர். அப்பொழுது அவள்தான் இறுதியாக ரமேஷையும் சந்தித்திருந்தது தெரிய வந்தது. இதை வைத்து காவலரான ஸ்ரீ கலாதான் ரமேஷை கொண்டிருக்க வேண்டும் என உறுதி செய்து பிறகு ஸ்ரீ கலாவையும் விசாரித்தனர். அவளும் நான் தான் கொலை செய்தேன், தான் ரமேஷை உயிரிலும் மேலாக நேசித்தேன், ஆனால் அவன் எனக்கு துரோகம் செய்து விட்டான். நான் அவனுக்கு கால் செய்யும் போதெல்லாம் அவன் ஃபோனை எடுக்க மாட்டான். கேட்டால் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அனுப்பிவிடுவான். ஆனால் அவன் ஃபோனை பார்த்தபோது அவன் சத்யாவிடம் நீண்ட நேரம் ஃபோன் பேசியது, மெசேஜ் செய்தது எனக்கு தெரிய வந்தது. நான் அவன் இல்லாத நேரத்திலும் இந்த அறைக்கு வந்து செல்வேன். ஏனென்றால் அவன் என்னிடமும் ஒரு சாவியை கொடுத்து வைத்திருந்தான். திடீரென அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலை. நான் பண்ணுற கால் எதையுமே எடுக்கலை. அவன் என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பித்தான். இவன் ஏன் இப்படி திடீர்னு நடந்து கொள்கிறான் என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவன் குளிக்க சென்று இருக்கும்போது நான் அவனுடைய ஃபோனை எடுத்து பார்த்தேன். அதில் சத்யாவும் ரமேஷும் தனிமையில் இருந்த வீடியோ இருந்தது. அதை பார்த்து எனக்கு மிகவும் கோபமானது. எனக்கு துரோகம் செய்ததை தாங்க முடியாமல் அந்த வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து குத்தி கொன்றுவிட்டு அங்கிருந்து தப்பி வந்து விட்டேன் என நடந்த உண்மை அனைத்தையுமே கூறினாள். பிறகு காவலர்கள் ஸ்ரீ கலாவை கைது செய்தனர். இதில் தவறு சத்யாவிற்கு திருமணமாகியும் ரமேஷ் சத்யாவும் காதல் செய்தது தவறு. ரமேஷ் நல்லவனா கெட்டவனா என்று கூட தெரியாமல் ஸ்ரீ கலாவும் அவனை கண்மூடித்தனமாக நம்பினாள். ஆனால் கடைசியில் அந்த அன்பே அவளை கொலை செய்யும் அளவிற்கு சென்றுவிட்டது. வாழ்க்கையில் எந்த ஒரு தப்பான செயலை செய்வதற்கு முன்னாடியும் நம்ம மனசாட்சி நம்மளை தடுத்து நிறுத்தும். ஆனால் நாம் தான் அதை கண்டுக்காமல் அப்படியே விட்டுடுவோம். வாழ்க்கையில் சில தவறான செயல்களை செஞ்சிடுவோம். ஒரு விஷயத்தை யோசிக்க மறந்துடுவான். ஆனால் அதோட பின் விளைவுகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.